அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ எடுத்த குதிரைகளை ஹார்ஸ் ஆம்புலன்ஸ் மூலயமா கொண்டு வந்துட்டுருக்கோம். ஒரு 4 குதிரைகள் கொண்டு வந்துட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம புஷ்கரில் 3 குதிரையும் ஏற்கனவே நம்ம நார்த்தில் எடுத்து வச்சுருந்த குதிரை, பெண் குதிரை அதை சேர்த்து அதையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்து மொத்தமாக 4 குதிரையை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். குதிரைங்கள்லாம் நல்லா சேஃப்டியாக வந்துட்டுருக்கு. உள்ளேயே அதுக்கான உணவு மற்றும் தண்ணீர் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் இருக்குது. அதோடய கிளிப்ஸை உங்களுக்கு போட்டு விட்றேன் இந்த வீடியோட இறுதியில். இது மாதிரி நம்ம பாதுகாப்பாக முறையில் கொண்டு வரும்போது குதிரைகள் டயர்ட் ஆகிறதில்ல, நல்லா சேஃப்டியாக சேர்ந்துருது. நார்த்துலேருந்து குதிரை எடுக்கிறவங்க நல்ல தரமான குதிரைகள் எடுக்கும் பட்சத்தில் இது மாதிரி நம்ம ஹார்ஸ் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டோன்னா போலீஸ் பிரச்சனையோ ஆர்டிஓ பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம பாட்டு குதிரைங்களை போட்டு சீக்கிரமாகவும் வந்துடலாம். கீழே இறக்க வேண்டிய ஏற்ற வேண்டிய பிரச்சனைகள் இல்லை. அதனால் யாருக்கும் இது மாதிரியான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வேணும், எங்களுடைய குதிரை நாங்கள் எடுத்துருக்கோம், நாங்கள் இது மாதிரி நார்த்துலேருந்து சவுத் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய குதிரை எங்கே இருக்குது என்னங்கிற டீட்டெயில்ஸ் சொன்னிங்கன்னா நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 2 குதிரை, 4 குதிரை, 6 குதிரை அது மாதிரி குதிரைக்கு தகுந்தாப்பில் நம்ம பண்ணலாம். ஆவரேஜாக டிஸ்டன்ஸுக்கு தகுந்தாப்பில் ஒரு 50,000 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துடுது நம்ம நார்த்துலேருந்து சவுத் கொண்டு வரதுக்கு. பட் ஆனால் சேஃப்டியாக குதிரை சேர்ந்துடும். உள்ளே அதுக்கான உணவு மற்றும் தீனி எல்லாமே வச்சிடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். தொடர்ந்து நம்மளை வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் தொடர்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே எப்படி குதிரைங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். இந்த கடலை கொடி வச்சுருக்கோம். குதிரை இந்த பெண் குதிரை நம்ம எடுத்துருக்கிறது. மார்வாரியில் நல்லா ஓடக்கூடிய குதிரை. உணவு தண்ணி பக்கெட்டில் வச்சிட்டோன்னா நல்லா குடிச்சுப்பாங்க. ட்ராவலில் நல்லா சேஃப்டியாக வர மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அருமையான இது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1.5 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பி 1.5 நாள் ஆயிடுச்சு. குதிரைகள் உள்ளே தீனியும் தண்ணியும் எடுத்துக்கிற ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க பார்த்திங்கன்னா மார்வாரியில் பெண் குதிரை. இதுவும் பார்த்திங்கன்னா உள்ளே இப்போ உணவு சாப்பிட்டுட்ருக்குறத நீங்கள் பார்க்கலாம். நல்லா செனை குதிரைகளை இது மாதிரி பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வர வேண்டியது நம்மளோட கடமை. அவங்களுக்கான உணவு தண்ணி எல்லாமே உள்ளே வச்சு நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். இதுவும் நம்ம புஷ்கரில் எடுத்தது தான். இது கேத்ரினா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த குதிரை பார்த்திங்கன்னா உணவு எடுத்துகிட்ருக்கு. இதுங்களுக்கு தண்ணி இதிலே பக்கெட்டில் வச்சு கொடுத்துருவோம். உணவு தண்ணி எல்லாம் வச்சு சேஃப்டியாக வர மாதிரியான ப்ரொவிஷன் குதிரைகளுக்கு இருக்குது. இது மாதிரி நம்ம தீனியெல்லாம் வச்சுட்டு லாக் பண்ணிட்டோன்னா குதிரை இந்த லாக் விட்டு வெளியில் வராது. உள்ளே சாப்பாடு சாப்பிட்பாங்க. ஒரு குதிரைக்கும் கேப் இல்லாமல் நல்லா சேஃப்டியாக லாக் பண்ணி லாக்கிங் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ இந்த ப்ரொவிஷனில் தான் நமக்கு குதிரைங்க வந்துட்டுருக்கு.